ரைட். இந்த பாடம் வந்து புதிய பாடம். நான் நினைக்கிறேன் யூனிட் 5 நான் கம்ப்ளீட் பண்ண எந்த விதமான டவுட்டும் இல்லைண்டு. அப்படி டவுட் என்ன மாதிரி இருந்தா இப்போ கேட்டுக்கோங்க. அப்படி இல்லாட்டி நாங்கள் யூனிட் 6 ஸ்டார்ட் பண்ணுவோம். Good. அப்போ நீங்க இந்த யூனிட்ல இருக்கிற மேலோட்டமா வாசிட்டு சரி வந்திருக்கிறீங்கன்னா இந்த பாடத்தை பத்தி கொஞ்சம் பார்த்தீங்களா இந்த மாதிரி? பார்க்கல சார். பார்க்கல. ஓகே. எங்களோட யூனிட்ல 6.1. ரைட். ஓகே. சொல்முறைப்படுத்தல் பற்றிய அறிமுகம். அறிமுகத்துல இவங்க என்ன சுருக்கமா செல்ல வராங்க? ரைட். பாடசாலையின் நட நடப்பு வருட கலை விழாவை மிக விமர்சையாக கொண்டாட வேண்டும் என அதிபர் உமக்கு அறிவித்துள்ளார். நீங்கள் விழாவின் ஏற்பாட்டுக்குழு அங்கத்தவராக நியமிக்கப்பட்டமை மிக மகிழ்ச்சியானதாக இருந்திருக்கும். கலை விழாவிற்குரிய ஆவணங்களை தயாரிக்கும் பொறுப்பும் உமது தலைமையிலான குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதற்கென செய்ய வேண்டிய விடயங்கள் வருமாறு. அப்ப இது டூ மச் தான். பட் நான் ஒரு புக்ல இருக்கிறதால வாசிட்டு போறேன். இவங்க என்ன சொல்ல வராண்டா, ஒரு கலை விழா நடக்க போகுது. அதுல டாக்குமெண்ட்ஸ் தயாரிக்கிற வேலையை வந்து அவங்களுக்கு வந்து பொறுப்பு தந்திக்கிறாங்க. ரைட். அதுல என்னென்ன வகையான டாக்குமெண்ட்ஸ் செய்யணும். ரைட். என்னென்ன வேலை நீங்க செய்யணும் நீங்க சொல்லிக்கிறாங்க. அழைப்பிதழ் தயாரித்தல், அதே மாதிரி பெற்றோரை அறிவுறுத்துவதற்கான கடிதம் தயாரித்தல், மூணாவது விஷயம் சான்றிதழ் தயாரித்தல். அவை மிகவும் கவர்ச்சிகரமாக தயாரிக்கப்பட்டு அச்சிடப்பட வேண்டும். இவை தொடர்பான சுருக்க குறிப்பை எடுத்துக்கொண்ட நீங்கள் இவற்றை எவ்வாறு சிறப்பாக தயாரிக்கலாம் என்று கேட்டறிந்தீர்கள். இப்படியான வேலைகள் உங்களுக்கு தந்திக்கிற. ரைட். இதை வந்து மிச்சம் கவர்ச்சியா செஞ்சு அச்சிடப்பட வேண்டும். அப்படியான வேலை உண்டு. அப்ப ஒரு டாக்குமெண்ட், சரி, சாஃப்ட் டாக்குமெண்ட் ஒன்று நீங்க கிரியேட் பண்ணி அதை நீங்க ஹார்ட் டாக்குமெண்ட் ஒன்றாக மாத்திர வரைக்குமான வேலை உங்களுக்கு தரும். அப்ப நான் இந்த டயலாக் மாதிரி இருக்கிறத ஃபுல்லா வாசிச்சுட்டு போவா, இல்ல நேரடியா பாயிண்ட்டுக்கு வரவா இந்த மாதிரி? ரைட். ரிப்ளை இல்ல. ஸோ வாசிட்டே போறேன். இந்த அழைப்பிதழை கையெழுத்தில் எழுதுவோம். இது ஒரு ஒருத்தர் சொல்றாரு வந்து இதை நான் வந்து கையால் எழுதுவோம். ரைட். இந்த அழைப்பிதழ் செய்யணும், இதை நான் கையால் எழுதி மக்களுக்கு கொடுக்கறதுக்கான வேலை இன்னும் ஒருத்தர் சொல்றாரு. நல்ல யோசனை. ஆனால் எழுத்துக்கள் ஒரே அளவில் ஒரே வடிவில் அமைய மாட்டாதே. Right. நான் கையால் எழுதின மனுஷன்னா அது வந்து எலைமெண்ட் இல்லையாகும். ரைட். ஒன்று ஒவ்வொரு சைட்ல இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு எழுத்து வந்து ஒவ்வொரு அளவுகளை கொண்டதாக இருக்கு. ரைட். அதனால் நாம் வாசிய சாலையில் உள்ள தட்டச்சு இயந்திரத்தை பயன்படுத்துவோம். இன்னொரு ஆலோசனை, இன்னொரு ஐடியா சொல்றாங்க. தட்டச்சு இயந்திரம். தட்டச்சு இயந்திரம் என்னன்னு சொல்லி தெரியும்? தட்டச்சு இயந்திரம் ஆங்கிலத்துல நாங்க டைப் ரைட்டர்னு சொல்லுவோம். டைப் ரைட்டர். மிச்சம் லோட் ஆகுது. ரைட். டைப் ரைட்டர்னு ஒன்று சர்ச் பண்ணி பார்த்தா தட்டச்சு இயந்திரத்தை உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். முக்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட. அஹ், அடுத்து சொல்றாங்க. அழகிய எழுத்து வடிவங்களை பெற வேண்டும். படங்கள் இருந்தால் மேலும் அழகாக இருக்கும். சுற்றி வர விளிம்புகள் போர்டர் அமைத்தல் மேலும் சிறப்பாக இருக்கும். தட்டச்சினால் இவற்றை செய்ய முடியாது. தட்டச்சு இயந்திரம் வந்து என்ன செய்யணும்னா அங்க டெக்ஸ்ட்டை மட்டும்தான் டைப் பண்ணணுமா? எந்த விதமான டிசைன்ஸ், அதே மாதிரி ஷேப்ஸோ இமேஜ் இன்புட் பண்ற எதுவுமே அங்க எங்களுக்கு செய்ய இயலா. அங்க எங்களுக்கு வந்து டெக்ஸ்டோட, ரைட், எழுத்துக்களோட வேலைகள் மட்டும்தான் நீக்கும். நாங்கள் டெக்ஸ்ட்டை டைப் பண்ணாங்க ஒரே ஒரே டைம்ல பிரிண்ட் ஆகி கொண்டு ரைட். அப்ப எங்களுக்கு போர்டர் கொண்டு போடணும்,
கொட்டோண்டு போடணும்னு சொன்னா எங்களுக்கு அந்த டைப்ரைட்டர்ல செய்ய இயலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இவ்வாறு நாளாந்த வாழ்வில் பல்வேறு கருமங்களின் போது பயன்படுத்தப்படும் ஆவணங்கள் பல்வேறு முறைமைகள் தயாரிக்கப்பட்டதே சொல்முறை வழிப்படுத்த பல்வேறு முறைகள் தயாரிக்கப்படுவதே சொல்முறை வழிப்படுத்தல் எனப்படும். இப்ப இங்க எங்களுக்கு சொல்லிக்கிறாங்க சொல்முறை வழிப்படுத்தலன்னு சொன்னா என்ன அப்படின்ற டெபினேஷன். அப்ப எங்களோட வாழ்க்கையில வர கருமங்கள்ட போது இப்ப ஆவணங்களை பல்வேறு வகைகளை நாங்க டிசைன் பண்றதுதான் சொல்முறை வழிப்படுத்தல். பேனை மற்றும் பென்சிலை உபயோகித்து ஆவணங்களை தயாரித்த போது முகம் கொடுத்த பிரச்சனைக்கு மாற்றீடாக தட்டச்சுப்பொறி பயன்படுத்தும். அப்ப ஆரம்ப காலத்துல எப்படி பேனை பென்சிலை வச்சுதான் நான் ஒரு டாக்குமெண்ட் தயாரிக்கிறேன், எழுதுவோம், வரைய வேண்டியதை வரைவோம். அந்த பிரச்சனைக்கு மாற்றீடா தான் அடுத்த ஸ்டெப்ல வந்து எங்களுக்கு டைப்ரைட்டர் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட. கைகளால் தயாரிக்கப்பட்ட ஆவணங்களை விட இது தெளிவாக இருந்த போதிலும் ஆவணங்களை அழகுபடுத்தல், அவற்றை சேமித்தல், போதிய அளவு அச்செடுத்தல் போன்ற பல விடயங்கள் தட்டச்சு மூலம் செய்து கொள்ள முடியாது. அழகுபடுத்த டைப்ரைட்டர் வந்து டெக்ஸ்டோட மட்டும் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மெஷின். ஸோ இப்போ எங்களுக்கு அங்கே டிசைனோட சம்மந்தப்பட்ட வேலை போர்டர் ஒன்று போட்டுறதா இருக்கலாம், எந்த வேலையும் வந்து எங்களுக்கு செய்யலாம். அப்ப அடுத்த வந்து சேவ் பண்ணி வைக்கிறேன் அப்படியான பிரச்சனைகள் இங்க காணப்பட்ட. ரைட். அப்ப டைப்ரைட்டர்ட பிரச்சனைகள் சவால்கள் என்னன்னு கேட்டா உங்களுக்கு இதுகளை ஹைலைட் பண்ணி வச்சுருவேன். ரைட். ரைட். அடுத்த விஷயம், தொழில்நுட்ப விருத்தியின் காரணமாக கிடைக்கப்பெற்றுள்ள கணினி இதற்கு மிக பொருத்தமானதோர் உபகரணம் என்பதை நாம் அறிவோம். எங்களுக்கு எல்லாம் தெரியும். ரைட். எங்களுக்கு எல்லாரும் தெரியும் எந்த டாக்குமெண்ட்டையும் வந்து டெக்ஸ்டோட சம்மந்தப்பட்டு வேற இமேஜ் ஒன்று போடுவதாയിരിக்கும் எல்லா வேலையும் வந்து கணினி மூலமாக எங்களுக்கு ஈஸியா செஞ்சு விடாது. தொழில்நுட்ப விருத்தியின் காரணமாக தொழில்நுட்ப விருத்தியால கிடைக்கப்பட்டுள்ள கணினி இதற்கு மிக பொருத்தமானது ஒரு உபகரணம் என்பதை நாம் அறிந்துள்ளோம். இதன் மூலம் சொல்முறை வெளிப்படுத்தலை செய்வதற்கு பொருத்தமான மென்பொருள்களை பயன்படுத்த முடியும். இந்த மென்பொருள்கள் உள்ள வசதிகள் வரும். அப்ப இந்த கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கப்பட்டதால கம்ப்யூட்டர்ல நாங்க ஏற்கனவே படிச்சோம், எங்கட வேலைகளை எங்களுக்கு நேரடியாக தொடர்பட்டு செஞ்சு கொள்றதுக்கு தான் எங்களுக்கு மென்பொருள் செய்தி மென்பொருள்கள் வந்து சாஃப்ட்வேர்ஸ் வந்து காணப்படுது. ரைட். அதுல வந்து நாங்க நாங்க எங்களோட வேலைகளை செஞ்சுக்கொள்ள சாஃப்ட்வேர்ஸ்க்கு நாங்க என்ன சொல்றோம்னு படிச்சு பிரதானமா ரெண்டு வகையா பிரிச்சேன். அதுல இந்த எங்களோட வேலைகளை நாங்க செஞ்சு கொள்றதுக்கு பயன்படுத்துறதுக்கு என்ன வகை மென்பொருள்னு சொன்னேன். Application software. ஓகே, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அப்ப அப்படியான அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ரைட். அப்ப இப்படி ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணதுக்கு ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணா அதுல எங்களுக்கு என்னென்ன வசதிகள் இருக்குன்னு தான் இங்க சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் சொல்றான் வந்து வாய்ஸ் வந்து உடஞ்சுடைஞ்சு வரல தானே, கிளியரா வரதானே? Clear, sir. Clear. ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் சொல்றாங்க ஆவணங்களை தயாரித்தலும் வடிவமைத்தலும். ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்றேன். ரைட். எனக்கு ஒரு இன்விடேஷன் செய்யணும். அப்ப நான் வந்து அதுக்கு தேவையான கண்டென்ட் எல்லாம் வந்து அதுல இன்க்ளூட் பண்ணேன். அதே மாதிரி ஃபார்மேட்டிங் வடிவமைத்தல். அப்ப அதை ரைட் அலைன்மெண்டா வலது பக்கமா ஐக்கணும் டெக்ஸ்ட் எல்லாம் இல்ல இடது பக்கமா ஐக்கணும். உதாரணமா ஒரு கடிதம் ஒன்று எடுத்துக்கொண்டா இப்ப நவீன காலத்துல கடிதம் எழுத எல்லாம் இடது பக்கத்துல இருந்து ஆரம்பிச்சு. அப்ப அந்த இடது பக்கத்துல இருந்து ஆரம்பிக்கிறதுக்கான வேலையை செய்யறாங்க, அதுக்கு ஃபார்மேட்டிங் வடிவமைத்தல் சொல்றோம். ரெண்டாவது படங்கள், முன் ஆயத்த படங்கள், கிளிப்பாட் போன்றவற்றை உட்புகுத்தல். படங்கள் எங்களுக்கு தேவையான இமேஜை வந்து அதுக்குள்ள இன்புட் பண்ணுது. அதே மாதிரி எங்களுக்கு பார்க்கலும் எங்களோட வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர்ல காணப்படுது கிளிப்பாட்னு சொல்லி. அதிலே வந்து இன்பில்டா வர சில இமேஜ். ரைட். எங்களோட சாஃப்ட்வேர் உள்ளே சில கார்ட்டூன் இமேஜ் மாதிரி ஆர்ட்ஸ் வரும். அந்த இமேஜ் வந்து எங்களுக்கு எங்களோட டாக்குமெண்ட்ல இன்புட் பண்ணிக்கொள்ள இன்சர்ட் பண்ணிக்கொள்ள எல்மாய். அதே மாதிரி இன்சர்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்ல வர ஷேப்ஸ்
அதே மாதிரி சார்ட் அப்படியான விஷயங்களையும் எங்களுக்கு இன்புட் பண்ண இயலும். மூணாவது விஷயம் சொல்றாங்க சேமித்தலும் மீளத்தல். அப்போ ஒரு டாக்குமெண்ட் நாங்க வந்து செஞ்சு கொண்டு இருக்கிற ரைட். இப்போ அதுக்கு தேவையான சில கண்டென்ட் போதா, அப்ப எனக்கு என்ன செய்யணும், அதை அப்படியே வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு ரீஓப்பன் பண்ணி மறுக ரீஓப்பன் பண்ணி எங்களுக்கு அதோட வேலைகளை செய்ய இயலுமாய். ரைட். மேல திறந்து பாரு இல்ல செஞ்சு முடிஞ்சு பிரிண்ட்டுக்கு கொடுக்கமான்னு எங்களுக்கு சேவ் பண்ணி வைக்கணும். ஆனா இது எங்களுக்கு டைப்ரைட்டர்ல செய்யலுமான்னு கேட்டா இல்லலாம், சேவ் பண்ணி வைக்கக்கூடிய ஆப்ஷன் எதுவும் இல்லை. அது டிரெக்டா வந்து நாங்கள் இன்புட் பண்ற டெக்ஸ்ட் அப்படியே பிரிண்ட் பண்ணி கொண்டு பேத்துக்கொண்டே. அப்ப எங்களுக்கு சேமிக்க முடியுமாய்க்கும் சேமித்த டாக்குமெண்ட் உண்டு. ரைட். மீள திறக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த விஷயம் எழுத்து பிழைகளையும் இலக்கண பிழைகளையும் நிவர்த்தி செய்தல். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அண்ட் கிராமட்டிக்கல் மிஸ்டேக். ரைட். நாங்க ஸ்பெல்லிங்ல ரைட் ஒரு எழுத்து பிழை நாங்க எழுத்து பிழை விட்டோம்னு சொன்னா அதை வந்து என்னோட வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் ரெட் கலர்ல அண்டர்லைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிராமட்டிக்கல் மிஸ்டேக், நாங்க ஒரு சென்டென்ஸ் டைப் பண்ணிக்கிறோம், அது கிராமட்டிக்கலி மிஸ்டேக். ஸோ அப்படியான கட்டங்கள்ல என்ன செய்யணும்னு சொன்னா ப்ளூ கலர் அண்டர்லைன், ப்ளூ கலர்ல ஒரு அண்டர்லைன் வரும். அப்ப அது எங்களுக்கு ப்ளூ கலர்ல ஒரு லைன் வந்தேன்னு சொன்னா அது வந்து கிராமட்டிக்கல் மிஸ்டேக்னு சொல்லி என்னோட நோட் பண்ணிக்கோங்க. ரெட் லைன் வந்தேன்னு சொன்னா ரெட் கலர் வந்தேன்னு சொன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக். அதே மாதிரி ப்ளூ கலர் லைன் வந்து சொன்னா கிராமர் மிஸ்டேக். ஓகே. அடுத்த விஷயத்துக்கு போகணும். அடுத்து வந்து சொற்களை தேடுவதும் அவற்றுக்கு மாற்று சொற்களை விடுங்க. ஃபைண்ட் அண்ட் ரிப்ளேஸ்ன்னு சொல்றோம். நாங்க இப்ப இது பாடம் வந்து ப்ராக்டிக்கல் பேஸ் பண்ண பாடம். ஸோ நான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக எல்லாம் செஞ்சு காட்டு தான் போவேன். இப்போ உங்கள்கிட்ட ஸ்கூல்ல உங்களுக்கு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண எக்ஸசைஸ் நினைக்கிறேன். அப்போ உங்களுக்கு அந்த கம்ப்யூட்டர்ல செஞ்சு பார்க்கலும். அப்ப இங்க எங்களை பார்க்கலும் நாங்க ஒரு பெரிய டாக்குமெண்ட் ஒரு புக் ஒன்று நாங்க டைப் பண்ணி வச்சுக்கிறேன். ரைட். அதுல ஒரு சொல் வந்து பிழையா டைப் பண்ணி, அந்த சொல் வந்து என்ன டாக்குமெண்ட்ல 100 பக்கம் மீக்கண்டா ஒரு 80 பக்கத்துல எனக்கு சொல்லி, அப்ப எனக்கு வந்து 80 பக்கத்துக்கும் போயிட்டு அந்த சொல்ல தேடி மாத்தி கொண்டு இருக்க கஷ்டம். ஸோ அதுக்கு தான் வந்து எங்களோட வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர்ல ஆப்ஷன் வந்து இருக்கிற ஃபைண்ட் அண்ட் ரிப்ளேஸ்னு சொல்லி. அப்ப அதுக்கு போனா வந்து எங்களுக்கு என்ன எந்த சொல் வந்து எனக்கு பிழையா ஈக்குதோ அந்த சொல்ல வந்து ஃபைண்ட் பண்ணி ஃபைண்ட் பண்ணி ஆஹ் அந்த பிழையை வந்து எங்களுக்கு திருத்தி ரிப்ளேஸ் பண்ணிக்கொள்ள ஈஸியாக ஃபைண்ட் அண்ட் ரிப்ளேஸ். அதே மாதிரி அஞ்சல் இணைப்பு மெயில் மேஜர்னு சொல்றேன். மெயில் மேஜர்னு சொன்னா வந்து இப்ப உங்களுக்கு அவங்க தந்திக்கிறாங்க சர்டிபிகேட் சான்றிதழ்கள் வந்து வடிவமைப்பு. அப்ப 100 பேருக்கு நீங்க வந்து சர்டிபிகேட் கொடுக்கணும். அப்ப 100 சர்டிபிகேட்ஸ்ல வந்து 100 பேர்ல தனித்தனி பேர் வரும். அப்ப எங்களுக்கு 100 பேர்ட பேர் ஒவ்வொரு சர்டிபிகேட்ல டைப் பண்ணி பண்ணி கேள்மான்னு கேட்டா அது கஷ்டமான வேலை. ஸோ அதுக்கு தான் வந்து மெயில் மேஜ் ஆப்ஷன் கொடுத்தீங்க. அப்ப அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி எங்களுக்கு ஒரு அனைவட பேரையும் ஒரு எக்ஸல் ஷீட்ல போட்டு 100 பேருண்டா 100 பேர்டையும் ஒரு எக்ஸல் ஷீட்ல போட்டு அந்த மெயில் மேஜ் ஆப்ஷன் ஊடாக நாங்க பார்ப்போம், ப்ராக்டிக்கலா பார்ப்போம் இப்படி செய்யறேன்னு சொல்லி அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி 100க்கும் ஒரே டைம்ல வந்து பேரை போட, பேரையோ ஏதோ ஒரு விஷயத்த ஒரு உதாரணமா ஒரு கடிதத்தை எடுத்துக்கொண்ட ஒரு விஷயம் வந்து ஒரு கடிதம் அதை வந்து 100 வேறு வேறு ஆட்களுக்கு அனுப்பணும். அப்ப 100 பேர் அட்ரஸையும் வந்து எங்களுக்கு மெயில் மேட்ச் பண்ணி விட்டோம்னு சொன்னா 100 பேருக்கும் 100 டாக்குமெண்டா வரும் 100 பேர். ஓகே. அடுத்த விஷயம் அச்சிட முன்னர் அதன் முன்காட்சிகளை பார்வையிடவும் ஆவணங்களை அச்சிடவும் முடியும். பிரிண்ட் அண்ட் ப்ரிவியூ, பிரிண்ட் ப்ரிவியூ அண்ட் பிரிண்டிங். அப்போ ஒரு டாக்குமெண்ட் நான் கிரியேட் பண்ணி முடிஞ்சு ரைட், அப்ப எனக்கு அதை ப்ரிவியூ பண்ணி பார்க்கலாம். இது சரியாகிக்குதா, நான் செஞ்சது எல்லாம் ஓகேயா, பிரிண்ட் பண்ணா எப்படி வரும் அப்படின்னு தான் ப்ரிவியூ. நான் எப்படி பிரிண்ட் இப்போ இந்த புக்கை ரிவ்யூன்னு சொன்னா இந்த வியூவை பார்க்கலும். ரைட். இந்த புக்கை இந்த பேப்பர் நாங்கள் பிரிண்ட் பண்ணணும்னு சொன்னா இதே ஃபார்மேட்ல தான் வரும். ரைட். இதை நாங்கள் இப்படி வியூ பண்றது ப்ரிவியூ. அப்போ ஓகேயா எக்ஸ்பிளைன் பண்ண விளங்கினா இதெல்லாம் என்ன விஷயம்னு சொல்லி நாங்கள் டீப்பாக பார்ப்போம், பாடத்தில் உள்ளே போக்கணும்.
சவுண்ட் கேக்குது தானே? ஓ சார். ஓகே, அப்ப நான் பேசினா குயிக்கா ரிப்ளை பண்ண எனக்கு அடுத்துக்கு மூவ் ஆயிடும். இப்ப ஒத்தரை தானே செய்யறப்ப நான் இடைக்கிட கேட்டுக்கொள்ளணும்னு சொன்னா இல்லாட்டினா சும்மா லெக்சர் பண்ணி கொண்டு போற மாதிரி இருக்கும். அதான. ஓகே ரைட். அப்ப அடுத்த சப்ஹெடிங் போறேன். சொல்முறை வழிப்படுத்தல் மென்பொருள்கள், வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர்ஸ்ன்னு சொல்றேன். பிரபலமான சொல்முறை வழிப்படுத்தல் மென்பொருள்கள் பல சந்தையில் காணப்பட்ட போதிலும் இவற்றில் சில மென்பொருள்களை பணம் கொடுத்தே வாங்க வேண்டியுள்ளது. எனினும் உங்களது வசதி கருதி இலவச மற்றும் சிறந்த மென்பொருள்களை ஃப்ரீ அண்ட் ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், இதை ஷோட்டா வந்து FOSS சொல்றப்ப அது நாங்கள் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்றோம், இணையத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப எங்களுக்கு இப்படியான டாக்குமெண்ட் கிரியேஷன் வேலை, ரைட், டாக்குமெண்ட் தயாரிக்கிற வேலைகளை செய்யறதுக்கு சாஃப்ட்வேர்ஸ் தேவை, ரைட். சொல்முறை வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர்ஸ் தேவை. இதுகள் வந்து நாங்க வந்து பே பண்ணி பர்ச்சேஸ் தள்ளி கொடுத்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய தேவை. அப்படி இருந்தாலும் இன்டர்நெட் ஊடாக வந்து சில ஃப்ரீயான ஓப்பன் சோர்ஸ்னா எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஆல்ரெடி பார்த்தேன். அப்போ ஓப்பன் சோர்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இன்னைக்கு அதே மாதிரி ஓப்பன் சோர்ஸ் வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர்ஸ் வந்து சொல்லுவாங்க. சொல்முறை வழிப்படுத்தல் மென்பொருள்கள் சில கீழே காட்டப்பட்டுள்ளன. இணையதளத்தினை பயன்படுத்தி இம்மென்பொருள்கள் தொடர்பாக மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதிகள் உள்ளன. ரைட், இங்க பார்க்கலும் இந்த சார்ட்டை வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப கொஸ்டன் வரையிலும் எக்ஸாம் எப்படின்னு சொன்னா சாஃப்ட்வேர்ஸ்ட பேர் இங்களை தந்திக்கிறி அபிவேர்டுன்னு சொல்லி. அப்ப இதை உற்பத்தி செஞ்ச நிறுவனத்துல பேர் சோஸ்கியர் கோர்பரேஷன். அப்ப எங்களுக்கு சாஃப்ட்வேரோட பேரை தந்துட்டு இதை மேனுஃபேக்சர் பண்ண கம்பெனியோட பேர் கேட்கலாம் அல்ல இன்னைக்குல காணும். ரைட், அதே மாதிரி ரெண்டாவது உதாரணம் தந்திக்கு ஃப்ரேம் ரெண்டாவது உதாரணம் தந்திக்கிற ஃப்ரேம் மேக்கர்னு சொல்லி. இது வந்து அடோப் சிஸ்டம்ஸ் இன்கார்பரேட்டட் அப்படின்ற ஒரு கம்பெனியால் உருவாக்கப்பட்டது. அது மாதிரி ஐ ஒர்க் பேஜ் எப்பல்ட கிங்ஸ் ஆஃப் ஆஃபீஸ் ரைட்டர் கிங்ஸ் ஆஃப் ட. அதே மாதிரி எங்களுக்கு முக்கியமான விஷயம் மட்டும் தான் இந்த லிப்ரோ ஆஃபீஸ் ரைட்டர்ன்ட்டு சொல்றது. இதை பத்தின விஷயங்கள் நான் எங்களோட பாடத்துல டீப்பா பார்க்கிறோம். இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர், ஒரு ஓப்பன் சோர்ஸ் வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர்ன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி லிக்ஸ்ன்னு சொல்லி இதெல்லாம் டீப்பா பார்க்க மாட்டோம். அடுத்த விஷயம் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட். மோஸ்டா வந்து எல்லாரும் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிற வந்து மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்ஸ், ரைட். மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ன்றது மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷனால வந்து உருவாக்கப்பட்டது. அடுத்து வந்து ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர், ரைட். இது எபாச் சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷனில் உருவாக்கப்பட்ட, இதுவும் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். அப்போ ரெண்டு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து லிப்ரோ ஆஃபீஸ் ரைட்டர், அது அடுத்தது வந்து ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர். இவங்க ரெண்டு பேரும் வந்து ஓப்பன் சோர்ஸ், எந்த விதமான பேமெண்ட்டும் செய்யாம எங்களுக்கு வந்து அதை யூஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். ஆனா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட் மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷனால் உருவாக்கப்பட்ட MS வேர்டை பொறுத்த வரைக்கும் இது நாங்க வந்து பே பண்ணி தான் எடுக்கணும், ரைட். ஃப்ரீயா வந்து இது எங்களுக்கு கிடைக்கிறல்ல. அடுத்தது வந்து வேர்ட் பெர்ஃபெக்ட், ரைட். இது வந்து கொரல் கம்பெனியால், கொரல் ட்ரோ அப்படியான சாஃப்ட்வேர் உருவாக்குற கொரல் கம்பெனியால் உருவாக்கப்பட்டது தான் வேர்ட் பெர்ஃபெக்ட் என்று சொல்றது. இதுல முக்கியமான விஷயங்கள் ரெண்டு. ஒன்று ஓப்பன் சோர்ஸ் வேர்ட் ப்ராசஸிங், சொல்முறை திறந்த மூல சொல்முறை வழிப்படுத்தல் மென்பொருளுக்கு உதாரணம் கேட்டானாங்க. இந்த ரெண்டு உதாரணம், அதாவது லிப்ரோ ஆஃபீஸ் ரைட்டரும் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரும், ரைட். இவங்களோட கம்பெனியோட ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி மோஸ்டா நாங்கள் யூஸ் பண்ண மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட், ஓகே, அதே மாதிரி ஞாபகம் வச்சிருக்கோம். நல்ல அடுத்த விஷயம் வந்து உமது கண்ணியில் சொல்முறை வெளிப்படுத்தல் மென்பொருள்கள் எவையும் இல்லாத போது கூட இணையத்தினை பயன்படுத்தி உமது ஆவணங்களை தயார்படுத்தி கொள்ள முடியும். மேலும் மேகக்கண்ணி, ரைட், கிளவுட் கம்ப்யூட்டிங் பயன்படுத்துவதன் மூலம் உமது ஆவணங்களை தயாரிக்க முடியும். இதன் மூலம் பல்வேறு நன்மைகள் கிடைக்கப் பெறுகின்றன. அப்ப
எங்களுக்கு எங்களோட கம்ப்யூட்டர்ல வந்து இப்படி ஒரு வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் இல்லை, டவுன்லோட் பண்ண இடம் இல்லைன்னு வைக்கோமே. இல்லை, நாங்கள் டவுன்லோட் பண்ணலைன்னு சொன்னாலும் எங்களுக்கு வந்து இன்டர்நெட் ஊடாக வந்து அன்னைக்கு அதை பெற்றுக்கொள்ள இயலும். ரைட். உதாரணத்துக்கு வந்து என் கம்ப்யூட்டர்ல வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் இல்லை அப்படின்னு சொன்னா எனக்கு இங்க போயிட்டு ரைட் ஆஃபீஸ் ஆஃபீஸ் 365 வந்து அப்படிங்கிற உங்களோட ஃபோன்லைன் டவுன்லோட் பண்ணி கொள்ளக்கூடியதாയിരിக்கும். இது வந்து ஆன்லைன் ஊடாக ரைட். ஆன்லைன் ஊடாக வந்து எங்களோட டாக்குமெண்ட் கிரியேஷன் அப்படியான வேலைகளை எங்களுக்கு செஞ்சு கொள்ள ரைட். இது இங்கே பார்க்கலாம். ஆஃபீஸ் 365 போனால் வேர்ட் வித் கோபைலட் இன்னைக்கு அப்போ இங்கே எங்களுக்கு வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் இது வேர்ட். அப்போ இந்த வேர்டோட டாக்குமெண்ட் கிரியேஷன், ஃபார்மேட்டிங் அப்படியான வேலை எல்லாமே எங்களுக்கு ஆன்லைனில் செய்யணும். இது வந்து நாங்கள் இணையத்தோட இணைந்து தான் செய்ய வேண்டும். ரைட். இப்போ அதை நோட் பண்ணிக்கோங்க. இணையத்தினூடாக ஒன்று ஆஃபீஸ் 365 இது வந்து இணையத்தினூடாக இணைந்து செய்யக்கூடிய இன்னமொரு விஷயம் இன்னைக்கு எங்களோட கூகுள் நிறுவனத்துல கூகுள் ஃபார்ம்ஸ் அதே மாதிரி கூகுள் டாக்னு ஒரு விஷயம் இங்கே. இது வந்து எங்களோட வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர், அதாவது இணையத்தினூடாக இணைஞ்சு எங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கூகுள் டாக்ஸ்ன்னு சொல்றோம். உங்களோட மொபைல்ல வந்து இப்படி வேர்ட் ப்ராசஸிங் சம்பந்தமான வேலையை ஒன்று செய்யணும்னு சொன்னா ரைட் உங்களோட சர்ச்சிங் ப்ரௌசரை போய்த்து ரைட் கூகுள் டாக் கூகுள் டாக்க கொஞ்சம் இன்டர்நெட் இஷ்யூ ஒண்டிக்குது. அப்போ கூகுள் டாக்னு சொல்ல கூகுள் டாக்குமெண்டோட வந்து எங்களுக்கு செஞ்சு கொள்ள கூடியதாக இருக்கும். அப்போ எக்ஸாம்பிளுக்கு இது ரெண்டு மார்க் பண்ணிக்கணும். அப்போ இப்படியான கிளவுட் பேஸ்ட் ரைட் இன்டர்நெட்டோட இணைஞ்சி இந்த ஆஃபீஸ் 365 அதே மாதிரி கூகுள் டாக்ஸ் போன்றவற்றை யூஸ் பண்ணதால எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குது ரைட். இது ஒரு மிச்சம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின் ரைட். ஏன்னா நவீன காலத்தோட தொடர்பு பட்டதுன்றதால கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன நன்மைன்னு சொன்னா உமது உமது கணினியுள் சொல்முறை வழிப்படுத்தல் மென்பொருளை நிறுவ வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நான் வந்து உதாரணமா என் போன்ல மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 365 வந்து பிளே ஸ்டோர் போய் இது டவுன்லோட் பண்ணேன்னு சொன்னா என் போன் ஸ்டோரேஜ்ல அப்ப அந்த அப்ளிகேஷன் அளவு ஒரு ஸ்டோரேஜ் குறையும். உதாரணத்துக்கு ஆஃபீஸ் 365 ஆப் வந்து 1 GB எடுத்துக்கொண்டு சொன்னா என் போன்ல அது இன்ஸ்டால் பண்ணப்பட்டா போன் ஸ்டோரேஜ்ல 1 GB குறையும் ரைட். அதே நான் வந்து இந்த ஆஃபீஸ் 365 இணையத்தினூடாக என்னோட குரோம் ப்ரௌசரூடாக போயிட்டு ரைட் ஆஃபீஸ் 365 யூஸ் பண்ணணும்னு சொன்னா அப்ப அந்த அதாவது அந்த இடம் குறைவு ரைட். எங்களோட போன்லயோ கம்ப்யூட்டர்லயோ இன்ஸ்டால் பண்ண வேண்டிய தேவையில்லை. அப்ப அதால வந்து எங்களோட இடம் வந்து மீதமாகக்கூடிய சாத்தியம் இருக்கு. அதே மாதிரி இதற்கென கண்ணில் வன்வட்டில் மேலது இடத்தினை ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை ரைட். அதுதான் நான் சொல்ல வந்தேன். இடம் ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உமது ஆவணத்தினை சேமிக்கவென இணையத்தில் உமக்கென ஓர் இடம் ஒதுக்கப்பட்டிருக்கும் ரைட். நாங்க கூகுள் டிரைவ்ல சேவ் பண்றோம். அதே மாதிரி கூகுள் போட்டோஸ் நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன் இந்த கிளவுட் சம்பந்தமா. அப்ப அங்கல சேவ் பண்ணதால எங்கட கம்ப்யூட்டர்ல சேவ் ஆகாது. அப்ப கம்ப்யூட்டர்ல அப்படியே இடம் நீக்கும், கிளவுட்ல தான் அது சேவ் ஆகும். அப்ப எங்களுக்கு அங்க ஒரு இடம் ஒதுக்கப்பட்டு எங்களோட டாக்குமெண்ட்ஸை எல்லாத்தையும் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கொள்றோம். ரைட். அடுத்த விஷயம் சொல்லிக்கிறாங்க, இணையதள வசதியுள்ள எந்த ஒரு கண்ணின் மூலமும் உமது ஆவணத்தினை மீள திறக்கவும் அதனை மீளொழுங்கு வைக்கவும் முடியும். ரைட். உங்க உதாரணம் தந்திக்கிறாங்க கூகுள் டாக்ஸ் அதே மாதிரி விண்டோஸ் 360 அதாவது மைக்ரோசாஃப்ட் 365 வேர்ட். ஓகே, விண்டோஸ் எல்லாம் மைக்ரோசாஃப்ட் 365 வேர்ட். அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் ஒன் டிரைவ் வேர்டுன்னு சொல்றாங்க. ஒன் டிரைவ் வந்து கிட்டத்தட்ட ஒரு கூகுள் டிரைவ் மாதிரி ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ் ரைட். கிளவுட் ஸ்டோரேஜ்னு சொன்னா எங்களோட டாக்குமெண்ட்டை வந்து எங்களுக்கு இன்டர்நெட்ல ஒரு இடத்துல சேவ் பண்ணி வைக்கலும் எங்களோட பிசிக்கல் மெமரியில் அதாவது எங்களோட ஃபோன்லயோ கம்ப்யூட்டர்லயோ
மெமரியில் சேவ் பண்ணாம. இப்படியானதுல ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு சொன்னா, நாங்க எங்களோட ஃபோன் இல்லா போனாலும் இல்ல வேறொரு இடத்துக்கு போயிட்டு இப்போ நான் இந்த டாக்குமெண்ட்டை என் கம்ப்யூட்டர்ல வச்சுக்கிறேன், இப்போ நான் இன்னொரு இடத்துக்கு கிளாஸ் செய்ய போறேன்னு சொன்னா லெப்பை கொண்டு போகாட்டி அங்கேங்கிற ஒரு லெப்பூடாக என் யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து இந்த டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட். இதற்கு மேலதிகமாக தற்காலத்தில் உயர் தொழில்நுட்பத்தின் பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்பட்டுள்ள சூட்டிகை தொலைபேசி, அதாவது ஸ்மார்ட் போன். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், ஏன்னா நான் தமிழ் மீடியத்தில் தான் செய்து கொண்டிருக்கிறேன். மற்றும் வரைவு இலக்கமாக்கின்னு சொல்லப்படக்கூடிய டெப்லெட் பிசிஸ் போன்ற சொல்முறை வெளிப்படுத்தலுக்காக பயன்படுத்தப்படுவதோடு அதற்கென விசேடமான மென்பொருள்களும் காணப்படுகின்றன. டாக்குமெண்ட் டு கோ, கூகுள் டாக்ஸ், கிங்ஸ் ஆஃப் ஆஃபீஸ், பொலாரிஸ் ஆஃபீஸ் போன்ற அவற்றுக்கு சில உதாரணங்களாகும். ரைட். அப்போ இப்படியான டிவைசஸ்ல வந்து எங்களுக்கு வேர்ட் ப்ராசஸிங் சம்பந்தமான வேலைகளை செஞ்சு கொள்ளும், எங்களோட ஃபோனில் ஐக்கணும், டெப்ல ஐக்கணும், இப்படியான வேலைகளை செஞ்சு கொள்றதுக்கு இந்த சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணப்படு. நாங்கள் மேலேயும் பார்த்த சாஃப்ட்வேரும் கம்பெனியும். ரைட். உமது தேவைக்கேற்ப ஆவணங்களை தயாரிப்பதற்கு கணினியுடன் தொடர்பான சொல்முறை வழிப்படுத்தல் மென்பொருளை எவ்வாறு பயன்படுத்தலாம் என அவதானிப்போம். ரைட். இப்பதான் நாங்க பாடத்திட முக்கியமான விஷயத்துக்கு வரப்போக எங்களோட டாக்குமெண்ட்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு எங்களோட கம்ப்யூட்டர்ல காணப்படுற சொல்முறை வெளிப்படுத்தல் மென்பொருள் வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் நாங்கள் எப்படி யூஸ் பண்றோம். ரைட். எங்களோட கம்ப்யூட்டர்ல மைக்ரோசாஃப்ட் வேர்டும் மீக்கலாம், லிப்ரோ ஆஃபீஸ் ரைட்டரும் மீக்கலாம். ரைட். அப்போ அதில் எதை நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது தான் இப்போ கீழே பார்க்க போகிறோம். இன்று அதிகமான பாவனையில் உள்ள சொல்முறை வெளிப்படுத்தல் மென்பொருள்கள் இரண்டினை பயன்படுத்தும் முறை பற்றி இந்த அத்தியாயத்தில் விளக்கப்பட்டுள்ளது. எனினும் வேறு பல மென்பொருள்கள் உபகரணங்கள் பற்றியும் இங்கே மேலோட்டமாக கலந்துரையாடப்படும். ரைட். அப்போ நிறைய வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணப்பட்டாலும் ரைட், நான் இந்த யூனிட்ல படிக்க போகிற மோஸ்டா யூஸ் பண்ற 2 வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர்ஸை பற்றி மட்டும்தான். அப்ப இதுவரைக்கும் நான் இன்ட்ரடக்ஷன் செஞ்சது வந்து கிளியரண்டா தான் எங்களுக்கு உள்ளுக்கு போய்த்து டீப்பா இந்த விஷயங்களை பார்க்கக்கூடியதா இருக்கும். ஓ சார், கிளியர். ரைட். ஓகே. சொல்முறை வெளிப்படுத்தல் மென்பொருளுக்குள் பிரவேசம். இங்க மைக்ரோசாஃப்டினை அடிப்படையாக கொண்டு விடயங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இப்ப நாங்க வந்து மைக்ரோசாஃப்ட் பேஸ் பண்ண சாஃப்ட்வேர் ஆகிய மைக்ரோசாஃப்ட் கம்பெனியால் உருவாக்கப்பட்ட மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட் 2010 அதை பார்த்தான் இங்க ஏண்டா அப்டேட் ஆகி தான் நீக்குது. இப்போ வந்து புதிய வெர்ஷன் 2021 ஆகிது, 2024 வந்துட்டு. அப்போ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 365 வந்திக்கு. மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட் 2010 வந்து ஓல்டு வெர்ஷன். பட் உங்களோட சிலபஸ்ல அதுதான் நீக்கிறன்றதால இப்போ நாங்கள் அதை படிப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு நான் வந்து இந்த சாஃப்ட்வேர் எப்படி ஓப்பன் பண்ணுறேன். நாங்கள் இப்போ எங்களோட யூசர் இன்டர்ஃபேஸ் ஆகிய ஓஎஸ் இப்போ எங்களுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் தந்திக்குது. இதிலிருந்து நாங்கள் என்ன செய்யணும், எங்களோட வேர்டை ஓப்பன் பண்ணணும். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், நீங்கள் ஸ்டெப்ஸ் எழுத போல இதுலேயே ஸ்டெப்ஸ் தான் எழுதணும். என்னன்னு சொன்னால் உங்களோட சிலபஸ் இப்படி தான் தந்தி. ஆனால் நாங்கள் இப்போ யூஸ் பண்ணி கொண்டிருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் விண்டோஸ் 11. ரைட். இதில் வந்து மெத்தட்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரைட். அதை ஞாபகம் வச்சு ஸ்டார்ட்னு சொல்றது வந்து எங்களோட கண்ணில காணப்படுற இந்த எங்களோட விண்டோஸ்ட லோகோ மாதிரி இந்த ஐட்டம். இதை கிளிக் பண்ணினா ரைட், விண்டோஸ் 7 ஓல்டு விண்டோஸை பொறுத்த வரைக்கும் இங்க ஓல்ட் ப்ரோக்ராம்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு போனா தான் எங்கட கிட்ட இங்கே ஓல்ட் எப்படி தந்திக்குதோ ஓல்ட் தந்திக்கிறோம், அதே மாதிரி விண்டோஸ் 7ல ஓல்ட் ப்ரோக்ராம்ஸ் தந்தி. ரைட். அப்போ எங்களோட ஸ்டெப் என்ன, ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ற அங்க ஓல்ட் ப்ரோக்ராம்ஸ் ஆப்ஷன். அங்க போய்த்து நாங்க என்ன செய்யணும், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் தெரிவு செஞ்சு அதுக்குள்ள மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட் 2010 தெரிவு செய்ய வேண்டி. ரைட். இப்போ நாங்கள் போகிறோம், அதில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸை வந்து தெரிவு செய்ய வேண்டியிருக்கும். ரைட். அப்போ எங்களோட
டிஃப்ரெண்டான விண்டோஸ் காரணமாக எங்களுக்கு டிரெக்டாகவே அதாவது மைக்ரோசாஃப்ட் வேர்டை வந்து எக்ஸஸ் பண்ணிடுமா. ரைட், நான் யூஸ் பண்ணுற வந்து ஆஃபீஸ் 21. ஓகே, உங்களோட புக்கில் இருக்கிற வந்து 2010. இப்போ சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ்கள் ஒரு வேலையும் நான் அதை வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து அவங்கள்ட்ட சொல்லிட்டே போகிறேன். ஸ்டெப்ஸ் எப்படி? ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பட்டன், அதுக்கப்புறம் ஓல்ட் ப்ரோக்ராம், அங்கே மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், அதுக்கு பிறகு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட் 2010. நாங்கள் இங்கே 21 ஓப்பன். ஸ்டெப்ஸ் கிளியரா? எப்படி எங்களோட சாஃப்ட்வேர் நாங்கள் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி கிளியராக நம்புறேன். அடுத்த ஓ சார். ரைட், ரைட். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட் 2010 மென்பொருளின் முகப்பூறு உரு 6.2 காட்டப்பட்டுள்ளது. நாங்கள் அப்போ இந்த பிக்சர்ல பார்த்துட்டு எங்கட நாங்கள் யூஸ் பண்ண போகிறது. ரைட், நாங்கள் எங்களோட வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் 2010 ஓப்பன் பண்ணணும்னு சொன்னா இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் எங்களுக்கு ஓப்பன் ஆகும். ரைட், முகப்பு இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு எப்படின்னு சொன்னா நாங்கள் எங்களோட 21 ஓப்பன் பண்ணா இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். ரைட், விளங்குதுன்னு நினைக்கிறேன். அது மாதிரி தான் நாங்கள் எங்களோட 2010 ஓப்பன் பண்ணா இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இங்க பார்க்கலும் எங்களுக்கு மேல தரப்பட்ட இங்க சில ஐக்கன். இந்த ஏரியாவை நாங்கள் வந்து குயிக் எக்ஸஸ் டூல் பார்ன்ற. ரைட், இப்போ நான் உங்களுக்கு இந்த படம் புக்ல என்ன மாதிரி கிளியர் ஆகிக்குதா? புக்லேயும் அப்படித்தானே கிளியர் இல்லையா? புக்ல கொஞ்சம் கொஞ்சம் விளங்குது. அது ஐக்கன்ஸ் விளங்குதா? என்னென்ன மாதிரி கண்டு கிளியர் இல்லை என்று நாங்கள் எங்கட இந்த இதில் பார்க்கலாம். ஸ்க்ரீன் ஷேர் ஆகிதானே? ஓ சார். ரைட், நல்லா கவனிச்சுக்கோங்க. இது எங்கட இன்டர்ஃபேஸ். நான் 2010 இன்டர்ஃபேஸ் நினைச்சுக்கலாம். இங்க பார்க்கலும் எங்களுக்கு மேல சில ஐக்கன்ஸ் தந்தீங்க. இது எங்களோட மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ஆஃபீஸ் ஆஃபீஸ் வேர்ட் லோகோ. அதே மாதிரி இங்கே ஒட்டோ சேவ் ஒன்று வந்து ஒரு ஆப்ஷன் தந்தீங்க. அதே மாதிரி இந்த ஐக்கனை பார்க்கலும். இந்த ஐக்கன் இதுக்கு நாங்கள் சொல்றோம் வந்து right, இந்த ஐக்கனை பார்த்து நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அது சேவ் சேவ் பண்றதுக்கான ஐக்கன் தான் இந்த. அதே மாதிரி இங்க பார்க்கலும் ரீடு, அதே மாதிரி அன்டு ஆப்ஷன். ரீடுன்னு சொன்னா நாங்க செஞ்சத மீன செய்து, அண்டுன்னு சொன்னா செஞ்சதை அப்படி கிளியர் பண்ணதை. அப்ப இந்த விஷயங்களை உள்ளடக்கின இந்த ஏரியாவுக்கு நாங்க சொல்றேன் குயிக் எக்ஸஸ் டூல் பார்னு சொல்றேன். குயிக் எக்ஸஸ் டூல் பார் உங்களோட புக்ல கிளியரான போட்டோ வைக்கித்தானே. அப்ப இந்த இப்படி ஐக்கன்ஸ் எல்லாம் தரப்பட்டு உங்களுக்கு ஒரு இந்த ஏரியா மட்டும் ஃபில்டர் பண்ணி ஒரு இமேஜ் பேப்பர்ல தந்தேன்னு சொன்னா இந்த பேர் என்னன்னு சொன்னா குயிக் எக்ஸஸ் டூல் பார்னு சொல்ல தெரிஞ்சு. அதே மாதிரி பார்க்கலும் இங்க எங்க டாக்குமெண்ட்ல பேர் போட்டிக்கு நாங்க இந்த டாக்குமெண்ட் எந்த பேரும் போடாத காரணத்தால் இங்க டாக்குமெண்ட் 1 காட்டப்பட்டு கொண்டிருக்கு. ரைட், அப்ப இங்க எங்கட டாக்குமெண்ட் பேர் இந்த ஏரியா நான் சொல்றேன் என்னன்னு சொன்னா எங்களோட டைட்டில் பார். ஏன்னா எங்க டைட்டில் ரைட், எங்க டைட்டில் வந்து எங்களோட டாக்குமெண்ட்டுக்கான டைட்டில் இங்க காட்டப்பட்டு கொண்டிருக்கு. ரைட், டைட்டில் அது தமிழ் வேர்ட்ஸையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. டைட்டில் பார்ண்டா வந்து நான் நினைக்கிறேன் உங்களோட புக்லேயும் தலைப்பு பட்டைன்னு நினைக்கிறேன். தலைப்பு பட்டை. அதே மாதிரி உங்களோட குயிக் எக்ஸஸ் டூல் பாருக்கு வந்து
என்ன வேர்ட் போட்டுக்கிறேன்? குயிக் எக்ஸஸ் டூல் பார். துரித பிரவேச கருவிப்பட்டை. ஆ ஓ அந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கணும். ரைட், குயிக் எக்ஸஸ் டூல் பார். அதே மாதிரி இங்க காணப்படுக இதுக்கு நாங்க சொல்றோம் வந்து டெப்ஸ்ன்னு சொல்லி சொல்றோம். டெப்ஸ், இந்த ஃபைல்ன்றது ஒரு டெப், அதே மாதிரி ஹோம்ன்ற ஒரு டெப், அதே மாதிரி இன்சர்ட்ன்றது அப்படியான நிறைய டெப்ஸ் வந்து காணப்படுது. இந்த ஒவ்வொரு டெப்ஸுக்குள்ள போன ஒவ்வொரு விஷயங்கள் இன்சர்ட்ல ஒண்டிக்கும், அதே மாதிரி ட்ரோல இன்னும் ஒரு கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ரைட், டிசைன், லே அவுட், இப்படி நிறைய டெப்ஸ் வந்து காணப்படும். அப்ப இதுகளுக்கு நாங்க வந்து டெப் வந்து சொல்றோம். அடுத்தது பார்க்கலும் இது வந்து எங்கட ரூலர். ரூலர் ரூலர்னு வந்து நாங்கள் எலைன்மெண்ட் வேலை அது மாதிரி அளக்குற வேலைகளுக்கு யூஸ் பண்றோம். அதே மாதிரி ஸ்க்ரீன் போடுறேன். இங்க பார்க்கலும் எங்களுக்கு வந்து என்னோட ஸ்க்ரோல் பார் இருக்குது. ஸ்க்ரோல் பார் இங்க பார்க்கலாம். ரைட், நான் ஸ்க்ரோல் பண்றேன், ஸ்க்ரோல் பார்ன்னு சொல்றேன். ஸ்க்ரோல் பார் தெரியும். அதே மாதிரி வேற என்ன காட்டுறதுக்கு, இங்க கீழ் நீக்கிற இந்த பாருக்கு நாங்க சொல்றோம் வந்து ஸ்டேட்டஸ் பார். ஸ்டேட்டஸ் பார், ரைட், ஸ்டேட்டஸ் பார். இங்க எங்களுக்கு எத்தனை பேஜ், பேஜ் 1 of 1, முதலாவது ஃபுல்லா டோட்டலா ஒரு பேஜுக்கு அதுல முதலாவது பேஜ்ல நாங்கள் இக்கன்னு காட்டுறோம். அதே மாதிரி எத்தனை வேர்ட்ஸ் டைப் பண்ண பட்டீங்க. உதாரணத்துக்கு நான் இங்க வந்து ஒரு வேர்ட் டைப் பண்ணேன்னு சொன்னா இங்க வேர்ட் கவுண்ட் வந்து கூடி கொண்டு போகும். ரைட், 3 வேர்ட்ஸ் இங்க 3 வேர்ட்ஸ் கவுண்ட் ஆகி அதே மாதிரி எரர்ஸ் என்ன அறிக்காண்டு பார்க்குது. அதே மாதிரி நாங்க என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்றேன், நான் இப்போ டெனிஷ் லாங்குவேஜ் யூஸ் பண்றேன். ரைட், அடுத்த விஷயம் வந்து வியூ பட்டன்ஸ் காணப்படுங்க. வியூ பட்டன்ஸ் ஒன்று வந்து ஃபோக்கஸ் வியூ ஒண்டி, அதே மாதிரி இதை பார்க்க ரீடிங் மூடுன்னு சொல்லி ரீட் பண்றதுக்கு இங்க. அதே மாதிரி இது பிரிண்ட் லே அவுட். அடுத்து வந்து வெப் லே அவுட். ரைட், அப்போ நான் இப்போ உங்களோட புக்கு போயிட்டு பார்த்துட்டு வரேன். ரைட், நாங்கள் பார்த்து குயிக் எக்ஸஸ் டூல் பார்